ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு விஷயம் காட்டணும். என்னன்னு கேட்டாக்கா, இது இந்த காலத்து அலுவலகம். இது ஆக்சுவலி எங்கள் வீட்டுது இல்லை, எங்கள் வீட்டெல்லாம் உடச்சி அடுக்க போட்டாங்களாம். இது எங்கள் எதிரில் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, டாக்டர் அவங்க தாத்தா காலத்து அலுவலகம்னா அவங்க தூக்கி குப்பையில் போட்டிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் முன்னாடி ஒன்று வட்டமாக இருக்கும், இதில் அலுவலகம் இருக்கும், முன்னாடி ஒன்று வட்டமாக இருக்கும், தேங்காய் துருவல் போட்டுருக்கு. இதை நான் சும்மா வெறுவு கொடுக்குறேங்கன்னா, அதே போல் அவங்க ஒரு சப்பாத்தி கட்டையும் தூக்கி போட்டிருந்தாங்க. கொஞ்சம் சொர சொரம் தான் இருக்குது. சரி, நான் என்ன செஞ்சேன், நேற்று ஆசாரி வேலை செஞ்சோம் இல்லையா, இது கட் பண்ணி இதை தூக்கி போட்டாச்சு வெறுவுக்காக. சரிங்களா? இதுலேருந்து அர்த்தம் பார்த்தீங்களா? அதான் இது பாருங்கள், அழகாக இருக்குது மரத்தால். இது பெலா மரம், பெலாக்கட்டை. இங்கே பாருங்கள், இது அழகாக இருக்கா? இதில் இந்த மக்குலாம் வச்சு வார்னிஷ் கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் அப்படி இருக்கா? இது பாருங்கள், இதை வச்சு இதில் வச்சுட்டு இந்த வேலை சர்க்கரை ஒரு ஸ்பூன் கொட்டுறேன். நல்லாயிருக்கு. பூண்டுலாம் தட்டலாம் அதுக்குன்னு சொல்லிட்டு சும்மா ரோட்டில் கண்டதை தூக்கிட்டு அந்த வெறுவுக்கு அதாவது பூண்டு தட்டுறதுக்கு சூப்பராக இருக்கேன். எங்கள் அம்மா இதை எடுத்துகிட்டு எதுக்கு இதை பாதுகாக்கிற, பெரிய பொக்கிஷம் அப்படின்னு கேட்டாங்க. ஏம்மா, இது ஒரு வேலை இருக்குமா, அது செய்யணுமா, அதுக்கு தாம்மா வச்சுருக்கேன் அப்படின்னு. நேற்று செஞ்சு, ஏம்மா இங்கே பாருமா, சும்மா ஆசிரியர் போகிற நேரத்துக்கு இதை எடுத்து கொஞ்சம் இது செட்டி கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம்னா, சரி அப்படின்னா அவங்க என்ன செய்கிறாங்க, கோவப்பட்டாங்க. இது எதுக்கு, இது ஒரு வேலையான்னு கேட்குறாங்க. பழைய காலத்து பொருள் மாதிரி இது எவ்வளோ அழகாக இருக்கும், ஆட்டிக் பொருள் மாதிரி. இதெல்லாம் ஒரு பொருளா இது கேட்குறாங்க. ஒரு பட்டைக்கிராம்பு பொடி இல்லைன்னா டக்குன்னு வச்சு ஒரு தட்டலாம், பூண்டு நசுக்கலாம். அதுக்குன்னு சொல்லிட்டு வச்சாக்கா, இங்கே பாருங்கள் சூப்பராகிடுச்சா. அந்த சப்பாத்தி கட்டை ரெண்டாயிரத்து இன்னொன்றும் இருக்குது, அதுவும் வச்சுருக்கேன். இருந்தாலும் இதுக்கு இது கொழுவி மாரி பொடி ஆகிடுச்சு சர்க்கரை. நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? சர்க்கரை பொடி. இதுக்கு எங்கள் அம்மா கோச்சிக்கிறாங்க. இங்கே பாருங்க, சர்க்கரை பொடி முத சர்க்கரை அடி முளைச்சேன். ஏதாவது ஒன்று தட்டை நல்லா இருக்கா இல்லை ஜோடியா? இதுக்கு எங்கள் அம்மா கோச்சிக்கிறாங்க. ரோட்டில் கழிஞ்சு நான் கொண்டாந்து நான் ஒரு பொருளாக்கி வச்சுருக்கேன் பூண்டு தட்டுறதுக்கு. அதுக்கு அவங்க கோச்சிக்கிறாங்க. நல்லா இருக்கா? தேங்க்யூ. கற்றுக் கொடுக்கலாமா? இப்போ நீ என்ன சொல்கிற, இந்த பூண்டு தட்டியில் அந்த பூண்டை தட்டுறதுக்கு நீ கோச்சிக்கிற, சண்டைக்கு வர. நான் என்ன சொல்கிறேன், இந்த கட்டை இப்போ அம்மிக்கு இப்போ நான் ஏஞ்சி போய் அம்மியை கழுவணும், சரியா? இப்போ உட்காந்த இடத்துல இந்த பூண்டை தட்டி அந்த ரசத்துக்கு போட்டுறேன். நல்லா அருமையாக பஞ்சு போல் நசுங்குது. இதில் உனக்கு என்ன இருக்குது? இதில் அதை பொறிக்காந்து தட்டுறேன், இதை பொறிக்காந்து தட்டுறேன்னு சொல்லிட்டு நீ இது வந்தாலும் நீ ஏமா சண்டை வளர்க்குற? உனக்கு ஒரு பொருள் பிடிக்கலன்னு சொன்னால் நீ விட்டுடு. வீட்டுக்கு வீடு கல் 800 900 கொடுத்து இதை போல் குட்டி கல் வாங்கி வச்சுருக்காங்க. நான் ஏதோ மரத்தில் கடந்துச்சு. அவங்க ஒரு டாக்டர் விட்டு அவங்க துறை எழுதணும். அவங்க அம்மாலாம் எவ்வளோ வாழ்ந்தவங்க. அவங்க கொண்டாந்து சரி, அவங்க இன்னைக்கு எல்லாம் ஒயிட் மார்பிள் போட்டு வந்துட்டாங்க. அதனால் கொண்டாந்து 300 பொருளை கீழே போட்டாங்க. சரி, நான் கொண்டாந்து அதை ஒரு ஆர்டர் பண்ணி அது ஒரு பூண்டு தட்டி ரெடி பண்ணிட்டேன். இதில் உனக்கு என்ன பிரச்சனைன்னா, அன்னையிலேருந்து ஏன் இதை கொண்டாந்து வச்சுருக்க, இதை கொண்டாந்து வச்சுருக்க, நீ ஏன் திட்டுறேன்னு அதுக்கு போய் சொல்ல முடிஞ்சு போச்சா? அதை உக்காந்துட்டு இனிமேல் போய் அம்மியில் பள்ளி மேய்ஞ்சிட்ருக்கோம், கரப்பாம்பூச்சி அது சைடில் நிற்கும், அதெல்லாம் கழுவிட்டு செய்கிறத விட இது ஒரு கிச்சன் உள்ளார சூப்பராக ஒரு பாத்திரத்து பக்கத்தில் வச்சு அந்த பூண்டை வச்சு ரச தண்ணியை அதில் ஊற்றிட்டு கழுவி போட்டேன். இதுக்கு ஒரு பிரச்சனை, நீ ஏன் குறை சொல்லிட்டு இருக்கேன்னு தான் நான் கேட்குறேன். ஏன் உனக்கு இதை பிடிக்கல? நல்ல விஷயம் தானே இது. இதில் என்ன இருக்குது உனக்கு? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூண்டு தட்டி எடுத்துகிட்டு வந்ததே எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கலைங்க. பாருங்கள் உட்காந்துட்டு, இதெல்லாம் ஒரு பொருளா அப்படின்னு எங்கள் அம்மா கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ்.